பிரேஸ் த லார்ட். 22 ஜனவரி. இன்றைக்கான வார்த்தை மறப்பதில்லை. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஏசாயா 49:15 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அம்மா தன் பிள்ளையை மறப்பாங்களா? கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் தன் பிள்ளையை ரொம்ப அதிகமாக நேசித்து பார்த்துக்குவாங்க இல்லைங்களா? ஒருவேளை அவங்க மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், ஒரு நாள் என்னை அவங்கள ரொம்ப ப்ரியாரிட்டியாக நினச்சாங்க, இன்றைக்கி என்னை யாரோன்னு நினைக்கிறாங்க, என்னை மறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். இல்லை, நான் அன்பு வச்ச மனுஷங்க என் மேலே திருப்பி அன்பு செலுத்த மறந்துட்டாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். பல காரியங்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கலாம். இதை குறிச்செல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் கடவுளோட பார்வையில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பர்சன். ஸோ உலக மனுஷங்க பார்க்குற விதத்தில் அவர் உங்களை பார்க்கல இல்லைங்களா? அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறாரு. ஸோ தாயை போல் நேசிக்க ஒரு தகப்பன் நமக்கு உண்டு அப்படிங்கிற ஒரு நிச்சயத்தோடு இந்த நாளை நம்ம துவங்குவோம். பை தாட்ஸ் ஆஃப் கேர்லின். ஹாவ் அ நைஸ் டே.